உலகில் இருக்கின்ற தொழில்களில் அதிகமாக போற்றப்படுவது விவசாயம். அந்த விவசாயிகளின் நிலையை பற்றியும், உழவு தொழில் மிகவும் அவசியமான ஒன்றை பற்றியும் உழவு என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் கூறியுள்ளார். சுழன்றும் ஏற்ப பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உலகில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் நிறைய தொழில்கள் செய்தாலும் அதற்கு பின்னணியாக இருப்பது உழவு தொழில் மட்டும்தான். ஏனென்றால் எவ்வளவு பெரிய தொழிலாக இருந்தபோதும் அந்த தொழிலாளர்களுக்கு உணவு என்பது அவசியமான ஒன்று. அந்த உணவை தருவது உழவர்களே என்றும், அவ்வாறு செய்யும் இந்த உழவு தொழில் இருக்கின்ற தொழில்களிலேயே அதிக கவலை தரும் தொழிலாக கருதப்பட்டு அந்த தொழிலை விட்டு பிரிந்து சென்றாலும் உழவே சிறந்தது என்று கூறியுள்ளார். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி, அஃது ஆற்றார் எழுவாரை எல்லாம் பொறுத்து. பழமையான காலகட்டத்தில் அவர்கள் உழவு தொழில்கள் மட்டும்தான் நிலையானது என்று உழவு தொழில்களை செய்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்பொழுது உழவு தொழிலே வேண்டாம் என்று அதனை விட்டு சென்ற மக்கள் அனைவருக்குமே உழவர்கள்தான் உலகிற்கே அச்சாணி என்று கூறியுள்ளார் திருவள்ளுவர். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழவு தொழில் செய்கின்ற அனைத்து மக்களும் நாம் செய்யும் தொழிலிலிருந்து ஏதோ ஒரு உணவு நமக்காக வரும் என்று காத்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்காகவும் நாமும் அதை உண்டு வாழ வேண்டும் என்று உழவு தொழில் செய்கின்றார். அப்படி உழவு தொழில் செய்யாமல் பிற தொழில்கள் செய்கின்ற அனைவருமே பிறரிடம் அடங்கிதான் வாழ்வார்கள் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். பலகுடை நீழலும் தன் குடை கீழ் காண்பர், அலகுடை நீழலவர். எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு உணவளிப்பவன் இந்த விவசாயி. அந்த அரசன் ஒருமுறை போருக்கு சென்ற பொழுது போரில் தோல்வியுற்று எதிரினானுடைய படைகளை தன்னுடைய குடையின் கீழ் கொண்டு வர முடியாமல் தவிக்கின்றான். ஆனால் இந்த விவசாயி எவ்வளவு பெரிய மன்னர்களாக இருந்தாலும் தன்னுடைய குடையின் கீழ் கொண்டு வர, ஏனென்றால் அனைவருக்கும் உணவளிப்பவன் இந்த விவசாயி. இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவர் கரவாது கை செய்து ஊன் மாலை யாவர். உழவு தொழில் செய்கின்ற உழவர்கள் அனைவரும் எப்பொழுதுமே செல்வத்திற்காக பிறரிடம் சென்று கை கட்டி நிற்க மாட்டார். அவ்வாறு நின்ற போதும் தனக்கு உதவி என்று வந்தவர்களுக்கு ஏதோ ஒன்றை கொடுத்து அனுப்புவார்களே தவிர இல்லை என்று கூற மாட்டார் இந்த உழவர். உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேன் என்பார்க்கு நிலை. நம்முடைய வாழ்வில் நமக்கு எந்த ஒரு அன்பும் தேவையில்லை என்று நினைத்து நாம் துறவிகளாக சென்று விடலாம் என்று எண்ணினால் கூட அந்த துறவிகளுக்கும் தினமும் உணவளிப்பதற்கு உழவர்கள் கையில்தான் இருக்கிறது. தொடி புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்து எருவும் வேண்டாது சாலப்படும். உழவு தொழில் செய்கின்ற உழவர்களே முதன்மையில் நிலத்தை முழுமையாக பலமுறை உழ வேண்டும். அதன் பின் ஒரு முறை வேறொரு மண்ணை ஒரு பழம் சேர்த்து உழ வேண்டும். அதன் பின் மாட்டு எருதை இட்டு உழ வேண்டும். அவ்வாறு உழுதாலே நல்ல விளைச்சலை அடைந்து விடலாம் என்று கூறுகிறார். ஏரினும் நன்றால் எரு இடுதல் கட்டப்பின் நீரினும் நன்றதன் காப்பு. இந்த உழவு தொழில் செய்கின்ற உழவர்களே உழுவதை காட்டிலும் உரமிடுவது மிகவும் நல்லது. களை எடுப்பதும் நீர் பாய்ச்சுவதும் மிகவும் நல்லது. அதைவிட நல்லது அந்த பயிரை பாதுகாத்து கொண்டு இருப்பதுதான் மிகவும் நல்லது என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். செல்லான் கிழவன் இருப்பின் இளம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும். உழவு தொழில் செய்கின்ற உழவர்கள் அனைவரும் நாள்தோறும் சென்று நிலங்களையும் நிலத்தில் இருக்கும் பயிர்கள் எந்த சூழலில் இருக்கின்றது என்று அறியாமல் இருந்தால் எப்பொழுதும் உரையாடாமல் இருக்கின்ற மனைவி விட்டு சென்று விடுவாள் என்பது போன்று பயிரும் நல்ல விளைச்சலை தராது என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். இளம் என்று அசகி இருப்பாரை காணின் நிலம் என்னும் நல்லால் நகும். உழவு தொழில் செய்கின்ற உழவர்கள் நிலத்தை கையில் வைத்து கொண்டே நான் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றேன் என்று அந்த நிலத்தில் எந்த ஒரு விளைச்சலையும் ஏற்படுத்தாமல் சோம்பலாக இருப்பவரை பார்த்து இந்த நிலமகள் சிரித்து கொண்டே இருப்பார். தொழில்நுட்பம் இல்லாமலே நம்முடைய மனித வாழ்க்கை முழுமையும் நாம் வாழ்ந்து விடலாம். ஆனால் உணவு இல்லாமல் வாழ முடியாது. அந்த உணவை தருவது உழவர்கள். அந்த உழவர்களுக்கு நாம் என்ன தந்தோம் என்பதுதான் கேள்விக்குறியாக இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது.